நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக ஆராய்ச்சியில் பனைமரத்தின் மரபணு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் அடையாளமாகவும் மாநில மரமாகவும் இருக்கும் பனைமரம் யாருடைய உதவியும் இன்றி இயற்கையாகவே கம்பீரமாக வளரும் தன்மை கொண்டது. சூழலுக்கு மட்டுமின்றி பனைமரத்தின் ஒவ்வொரு பாகமும் மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருந்து வருகிறது. பனைமரத்தின் அறிவியல் பெயர் பொராசஸ் ஃப்ளவபெல்லிஃபர். இதன் மரபணு ஆராய்ச்சி என்பது இயற்கையின் ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கான சாவி மாதிரி. மரபணு என்பது ஒரு உயிரினத்தின் பாரம்பரிய இயல்புகளை அடுத்தடுத்த சந்ததிக்கு கடத்தும் மூலக்கூறு ஆகும். பனைமரத்தின் மரபணு எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு விடை தேடியது நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவர் விஜித்குமாரின் ஆராய்ச்சி. பனைமரத்தின் மரபணு தெரிய வந்தால் பல்வேறு நோய்களை குணமாக்கும் மருத்துவ ரீதியிலான அரிய தகவல்கள் கிடைக்கும் என்றும் அதிசயங்கள் அற்புதங்களை நடத்த முடியும் என்கிறார் விஜித்குமார். நம்ம நிறைய கேர் கொடுக்கலாம கூடி இந்த பிளான்ட் கண்டிப்பா அது வளர்ந்துடும். ஸோ ஒரு வைல்டர் ஏரியாஸ் எல்லாம் வளர்றதுக்குள்ள சில ப்ராப்பர்ட்டிஸ் இந்த பிளான்ட்டுக்குள்ளாடி இருக்கு. ஸோ இந்த பனைமரத்தோட கிழங்கை எடுத்து அதுக்குள்ளாடி அந்த கேட்டஃபில்னு சொல்லி ஒரு சின்ன டிஷ்யூ இருக்கு. நம்ம அதில் இருந்து தான் நம்ம இந்த டிஎன்ஏ நம்ம ஐசோலேட் பண்ணி எடுத்தோம். ஸோ அந்த ஒர்க்கு மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் பயோடெக்னாலஜி லேபில் தான் முடித்தோம். ஸோ இந்த பிளான்ட்டோட ஜெனட்டிக் சீக்ரெட் தெரிஞ்சிச்சுன்னா தட் வில் கிரியேட் வண்டர்ஸ். அப்போ அதை வச்சு அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். கிளினிக்கல் ஏரியாஸில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஏரியாஸில் எல்லாம் நம்ம புதுசாக ஃபைண்டிங்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம இந்த பனைமரத்தோடைய ஜீனோம் ஐசோலேட் பண்ணி எடுத்து அது சீக்வன்சிங் அனுப்பி அந்த சீக்வன்சிங் பண்ணி முடிச்சு அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம அதோடைய ஃபுல் ஜீனோமை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எடுத்தோம். பேராசிரியர் சுதாகர் சிவசுப்பிரமணியம் வழிகாட்டுதலின்படி பனைமரத்தின் மரபணுவை ஆராயும் முயற்சியில் இறங்கிய விஜித்குமார் 4 ஆண்டு கால உழைப்பில் 20 முறை தோல்விக்கு பிறகு பனைமரத்தின் மரபணுவை கண்டுபிடித்து உள்ளார். நமக்கு இந்த குட்டி குட்டி பீஸ் எல்லாம் சேர்த்து வச்சு நமக்கு இப்ப கடைசி ஒரு குரோமோசோம் லெவல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இருந்து தான் நம்ம இதுல என்னெல்லாம் ஜீன்ஸ் இருக்கு, என்னெல்லாம் ஆர்என்ஏஸ் இருக்கு, அப்புறம் என்னெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, என்னெல்லாம் இதுல ஜீன் ஃபேமிலிஸ் இருக்கு, என்னெல்லாம் ப்ரோட்டீன் ஃபேமிலிஸ் இருக்கு, என்னெல்லாம் என்சைம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிய முடியும். 20 டைம்ஸ் வரைக்கும் அந்த ஒர்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா கடைசி வரைக்குமே ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வருவாங்க. கொண்டு வந்ததுமே ஏதாவது ஒரு டிஃபால்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த ஒர்க் ஃபெயிலியர் ஆகும். ஸோ ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு 5 இயர்ஸில் இந்த ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. இந்த ஆராய்ச்சியில் பனையில் 230 கோடி காரணிகளை கொண்ட ஒரு பெரிய மரபணு தொகுப்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. அதில் 32,000 புரதங்களை உருவாக்கக்கூடிய மரபணுக்களும் இருக்கின்றன. இந்த புரதங்கள் தான் பனைமரம் வளர்வதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மட்டுமின்றி 6,000 மரபணுக்களின் வேலையை கட்டுப்படுத்துவதற்காகவே தனியாக மரபணுக்கள் இருப்பதுதான் ஆச்சரியம் என்கிறார் பேராசிரியர் சுதாகர் சிவசுப்பிரமணியம். பனைமரத்தோட கிழங்கு 2 உரிச்சு எடுத்தோன்னா உள்ள பீலி ஒன்று இருக்கும். பீலியிலிருந்து டிஷ்யூக்களை எடுத்து அதில் இருந்து டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். முதல் முயற்சியிலேயே எங்களுக்கு அது கைகூடிச்சு. பனைமரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 33,000 மரபணுக்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. 33,000 மரபணுக்களும் அது ஆர்என்ஏன்னு ஒரு மாலிகுலை ஒன்று பண்ணும். அந்த ஆர்என்ஏ மாலிகுலுக்குள்ளே புரதத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய தகவல் இருக்கும். அதாவது இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, டிஎன்ஏ தெரிஞ்சதுன்னா அதை வச்சு ஆர்என்ஏ கண்டுபிடிச்சிடலாம், ஆர்என்ஏ தெரிஞ்சதுன்னா அதை வச்சு புரதம் கண்டுபிடிச்சிடலாம். இது எப்படி இருக்கும்னா, அந்த கம்ப்யூட்டரில் உள்ள சாஃப்ட்வேர் மாதிரி இந்த டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்ன பண்ணணும், பனைமரம் எப்படி வளரணும், அது எப்படி காய்க்கணும், அது எப்படி நோயை காப்பாற்றணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் அது உள்ளே இருக்குது. இது மாதிரி மரபணு பற்றிய முழு தகவலையும் கொண்டு வந்தோம். பனையிலிருந்து கிடைக்கும் பதநீரில் அதிகமாக குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் இருப்பதால் இனிப்புடன் உள்ளது. இனிப்பு பொருட்களை உருவாக்க பனைமரம் பயன்படுத்தும் நொதிகளின் மரபணுக்களும் கண்டறியப்பட்டு உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பனைமரத்தின் மரபணு ஆராய்ச்சிகள் வியப்படைய செய்தாலும் இதன் மூலம் குட்டை ரகம் உருவாக்கி விடுவார்களோ என்ற அச்சம்
பனை ஆர்வலர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஏற்கனவே கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரியில் குட்டை பனை மரங்களை உருவாக்க ஆய்வு நடந்து வருகிறது. குறுகிய காலத்தில் விளைச்சல் தரும் என கூறி அறிமுகப்படுத்தப்பட்ட வீரிய ஒட்டு ரகங்களால் பாரம்பரிய மரபு நெல் விதைகள் அழிவை நோக்கி சென்றதைப் போல குட்டை ரகத்தால் 150 ஆண்டுகளுக்கு மேல் பலன் தரக்கூடிய பனையின் எதிர்காலம் என்னவாகும் என்ற அச்சமும் எழுந்திருக்கிறது. கற்பக விருட்சகம் செயற்கை மரபணு விருட்சக பனையாக மாறிவிடக் கூடாது. பல்லாயிர ஆண்டு பழமையான பனையின் தொன்மையை மரபு மாறாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழக மக்களின் குரல். சத்தியம் செய்திகளுக்காக நெல்லை மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கருடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.